பிப்ரவரி மாதம் தொடங்கிடுச்சுங்க, தேர்தலும் நெருங்கிடுச்சு. ஆனால் இன்னும் விடை தெரியாத விஷயங்கள் சில கணக்குகளுக்கு தான் விடை தெரியணும். இன்னும் ஓபிஎஸ், ராமதாஸ், தேமுதிக, காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி கணக்கு முடிவாயிடுச்சுன்னா ஆட்டம் தெளிவாயிடும், களமும் முடிவாயிடும். ஸோ இதுக்கு தான் விடை தெரியணும். இந்த வேளையில் தான் அதிரடியாக நிறைய திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக இன்னும் சஸ்பென்ஸ் வைக்கிறது, ஓபிஎஸ் கணக்கும் இன்னும் தெளிவாகலை. டாக்டர் ராமதாஸுக்கும் அவர் எந்த ஐடென்டிட்டியில் எந்த அணியில் இடம்பெற போகிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஒரு பக்கம் வர நிறைய பரபரப்பு நிகழ்வுகளும் நடந்துட்டுருக்கு. அண்ணாமலை அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு, அதுவும் சில தொகுதிகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பை பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் எடுக்க முடியலன்னு சொன்னதும் கூட இன்றைக்கி பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்த கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியில் இணைவோம். பிரதானமாக நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி, தேமுதிக, காங்கிரஸ், ஓபிஎஸ், ராமதாஸ் எந்த பக்கம்? இந்த கேள்வியோடு நமக்கு விடையளிக்கிறதுக்காக விருந்தினர்கள் இணைகிறாங்க. திரு முனவர் பாஷா தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இணைகிறார், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக. மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய அதிதீவிர ஆதரவாளர் திரு ஹிதயத்துல்லா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மேலும் பல விருந்தினர்கள் அடுத்தடுத்து இணைய இருக்கிறார்கள். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக திரு பிரகாஷ், காங்கிரஸ் சஸ்பென்ஸ் தொடர காரணம் என்ன? தேமுதிக எந்த பக்கம்? ஓபிஎஸ், ராமதாஸ் எந்த பக்கம்? பிரதான கேள்விக்கு ஹைலைட்டாக டீசர் மாதிரி பதில் சொல்லுங்கள். காங்கிரஸோட சஸ்பென்ஸ் தொடர்றது தான் இருக்கக்கூடியதுலேயே மிகப்பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன வந்த வரிசையில் முக்கியமாக விட்டது தாவேக்கா எந்த கூட்டணிக்குள்ளே போகும், யார் கூட கூட்டணிக்குள்ளே வரும்? காங்கிரஸ் வந்தால் கூட்டணி இல்லை தனித்து இல்லையே. இன்னொன்று இருக்குல்ல, ஓபிஎஸ்ஸா ராமதாஸ் யார் கூட போவார்? தாவேக்கா கூட போவார். தாவேக்காவுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. அதையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆப்ஷனில் ஒன்று தாவேக்கா, ரைட்டுங்களா? பட் நான் பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். இப்போது அவங்க அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க, அஃப்கோர்ஸ் அஞ்சலி மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அம்பேத்கரைட்டாக தான் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ராமதாஸ் மேலே, பாமக மேலே இந்த ஜாதி கட்சி முத்திரை இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்காதா? பியூட்டிஃபுல் கொஸ்டின். அதுதான் சிக்கல். ஏன்னா அதுதான் டிஎம்கேக்குமே சிக்கல். நீ இப்போ தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அனாலிசிஸ் அவங்களே பண்ணியிருக்க அனாலிசிஸில் கூட தலித் கிறிஸ்டியன்ஸு, தலித் இளைஞர்கள் இவங்க தாவேக்காவுடைய ஓட் பேங்கை கன்வெர்ட் ஆகுறாங்க நார்தர்ன் பெல்ட்டில். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வன்னிய இளைஞர்கள் மத்தியிலையும் ஓட்டு இருக்குது, எல்லாம் ரசிகர்கள் பேஸில். அப்படி இருக்கும்போது ராமதாஸ் இன்டேக் ஆனார்னா இந்த ஓட்டு ரீட்ராக்ட் ஆகிடும் டுவர்ட்ஸ் டிஎம்கே. ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் வரும். அதுதான் அவங்க ராமதாஸ் விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் முடிவெடுக்காமல் இருக்கிறதுக்கான. திமுகவும் அந்த கன்சர்னோட இருக்கும். திமுகவும் அந்த விசிகா அந்த கன்சர்னில் இருக்குது. விசிகா ஸ்டர்னாக இருக்குது. ராமதாஸ் வந்தான்னா எங்களுக்கு நெகட்டிவ். ஸோ இந்த கூட்டணியில் வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற வீட்டோவை திமுக திருமா கிட்ட கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா? அப்படி திருமா கிட்ட கொடுக்கல. திருமா ஹேஸ் தட் எட்ஜ். அவருக்கு அந்த கேள்வி இருக்குது. எனக்கு தான் குத்துனா வலிக்குன்னா நான் தானே கத்தணும், அது மாதிரி திருமாவுக்கு அந்த எட்ஜ் இருக்குது. சப்போஸ் அதை ஒரு பொலிட்டிக்கலாக கூப்பிட்டு, ஸ்டாலின் கூப்பிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம், திருமா ஒன்றும் இல்லை, டாக்டர் ராமதாஸ் வரப்போகிறாரு, வந்தார்னா அவருக்கு இங்கே ஒரு 3 சீட் தான் தருவாங்க. காந்திமதி, ஜிகே மணி, அருள், அவ்வளோதான் சீட்டு. ஆஃபர் 3 சீட்ஸ், ஒன்லி 3 சீட்ஸ். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது அங்கே அன்புமணியோட அதிகமாக. அங்கே 60 எழுதி கொடுத்து 40க்கு 25க்கு நிற்கிறார் தாவேகா அலையன்ஸில். அவர் 25 சீட்ஸ்க்கு நிற்கிறார். அவர் அன்புமணியோட ஒரு சீட் அதிகமாக நிற்கணுன்றது எதிர்பார்க்குறாரு. இல்லைனா பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் தனியாக 634லையும் போட்டி போட்டுருங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனுக்கு அவர் ஆஃப் பண்ணி போனார்னா அது எல்லா கூட்டணிக்குமே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. டாக்டர் ராமதாஸ் முன்னாடி 3 வாய்ப்புகள். திமுக அணியில் இடம்பெறுவது வித் திருமாஸ் பிளஷர், இல்லை தாவேகா பக்கம் போகிறது, இல்லை தனிச்சு நின்று ஒரு ஸ்பாய்லராக இருக்க முடியுமா? ஸ்பாய்லராக இருக்க முடியும். தனிச்சு நின்று ஸ்பாய்லர் டு யாருக்கு அதிகமாக இருக்க முடியும்னா ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் ஸ்பாய்லராக இருக்க முடியும். ஏன்னா ஹீ வில் செக் அன்புமணி ஓட்ஸ். அன்புமணி எங்கெங்கே நிற்கிறாரோ அங்கே எல்லாமே அவரை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை
ராமதாஸால் பண்ண முடியும். இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஃபைனல் ஆகாம இருக்கிறது வந்து ஒரு வழக்கமான ப்ராசஸ். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இதே மாதிரி சஸ்பென்ஸ் கேசி வேணுகோபால் வர வரைக்கும் இருந்தது. பட் அப்புறம் எல்லாம் சுபம்னு முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லை நிஜமாலே இந்த அலையன்ஸில் இஷ்யூஸ் இருக்கு? யாரால? இது வந்து இஷ்யூஸ் வந்து தாவேக்காவால் தான் இருக்குது. இஷ்யூஸ் வந்து அதிகம். அது வந்து நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியோடைய ரோல் வந்து ஒரு பெரிய ரோல். அதில் அவர் வந்து ஹீ பிளேட் த ஸ்பாய்லர் ஸ்போர்ட்டு. அது மட்டும் இல்லை, நிறைய பேரை வந்து தாவேக்காலேருந்தே தாவேக்காவுக்கு ஆதரவாகவே மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாகவே அவங்க ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறது வந்து பேன், இப்போ கூட சொல்கிறாங்க இல்லையா, பேன் சவுத் இண்டியன் ஃபிகர் வந்து விஜய். பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு, ரைட்டா? அஃப்கோர்ஸ் விட்டா அமெரிக்காவில் கூட அவருக்கு ஆதரவாளர் இருக்காங்க, மலேசியாவில் கூட அவருக்கு பெரிய அளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபிகர்னு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இப்போது காங்கிரஸோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, விஜயதுல்லா சாரை வச்சுக்கிட்டா சொல்கிறேன், நிறைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து அவங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேன் லீடர்ஸ். முன்னாடி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இந்திரா காந்தி இருக்கும்போதும் சரி, ராஜீவ் காந்தி இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா வரைக்குமே ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ரோலு பெரிய ரோல் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ரோல் தான் பெரிய ரோல். அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து காங்கிரஸுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி. இன்னும் அதில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன லீடர் வந்து கேசி வேணுகோபால். ஸோ கேசி வேணுகோபாலும் வராரு. ஏன்னா கேரளாவுடைய கொஸ்டின் வருது, அப்போது வராரு. கேசி வேணுகோபால் வராரு, பிரவீன் சக்கரவர்த்தி வராரு. இந்த விஷயம் உங்கள் கணக்குப்படி தாவேக்காவை இன்னும் காங்கிரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கா? தாவேக்கா வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கு காங்கிரஸ் பெரிய அளவுக்கு. அதுதான் வந்து இங்கே பேசாமல் திமுக என்ன பண்ணுது, நேராக டெல்லியில் பேசுகிறாங்க. அவங்க கனிமொழி போகிறாங்க, சப்ரீசன் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்ததாக சொன்னாங்க. சப்ரீசன் ட்ரிப்பு, கனிமொழி ட்ரிப்பு எல்லாமே. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து கிரீஷ் ஜோடங்கர் வேணாம், எங்களுக்கு வந்து முகுல் வாஸ்னிக்கை கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்து திமுக சைட்லேருந்து. போன முறை அலையன்ஸ் அவர் தான் டீல் பண்ணார். அவர் வந்து இஸ் வெரி சாஃப்ட் டுவர்ட்ஸ் டிஎம்கே. பிசி தான் இருக்கிறதுலையே ரொம்ப இப்போ கோஆர்டினேட்டர் பிட்வீன் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் வந்து பிசி தான். ஒரு காலத்தில் அவர் தான் 63 சீட்டு வாங்கினார். ஹையஸ்ட் ஸ்கோரர் வந்து அவர் தான் இன்றைக்கி வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டிஎம்கே பெட்டர்ன்றாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு வேவரிங் லெங்க் வந்திருக்கு. இந்த வேவரிங் தான் மகாராஷ்டிராவில் அவங்கள அடிச்சுது, இந்த வேவரிங் தான் ஒரிசாவில் அவங்கள அடிச்சுது, இந்த வேவரிங் தான் நிறைய ஸ்டேட்டில் இன்க்ளூடிங் டெல்லி அவங்கள அடிச்சுது. தமிழ்நாட்டில் ரொம்ப டால் டிமாண்ட் வைக்கிறாங்களோ? ஆமாம் சார், அவங்களோட டிமாண்ட் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் வெளியில் சொல்கிறதா இல்லை நிஜமாலே நிஜமாலுமே உள்ள இருக்குது. ராகுல் காந்தியே கனிமொழி கிட்ட கேட்டிருக்காரு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில். அது நியாயமான டிமாண்ட் அவங்க பொறுத்த வரைக்கும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமான டிமாண்ட். இந்தியா ஃபுல்லாக அது நியாயமான டிமாண்டு சார். இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து அலையன்ஸு, UPA 1, UPA 2, வாஜ்பாய், நரேந்திர மோடி, பாக்கி நீங்கள் எந்த ஸ்டேட் எடுங்க, வந்து அலையன்ஸ் வந்து ஒரு ஃபேக்டர். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்திரா காந்தியோட வச்ச கூட்டணின்னு வச்சு இவங்க தேர்தலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய டிஃபீட்டை வந்து சந்தித்தாங்க. இந்த டாஸ்மாகை ஒழிப்புன்றதும் கூட்டணி ஆட்சின்றதும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நெகட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்துன்றது ஒரு கருத்து இருக்குது. ஐ எம் நாட் டெல்லிங், அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அந்த கூட்டணி ஆட்சின்றதை வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா எடப்பாடியும் ஒத்துக்க மாட்டுறாரு, இவங்களும் ஒத்துக்க மாட்டாரு. எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னா பாஜக ஆட்சியை வந்து மீண்டும் அமைப்போம், பாஜக ஆட்சியில் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை என்பது வருன்றதுனால ஒத்துக்கல. அதே மாதிரி இங்கேயும் வருது. ஓகே. ஸோ காங்கிரஸ் ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்கிறது தான் ஒன்று. இப்போ குழு அமைச்சிருக்காங்க, டிஆர் பாலு தலைமையில் குழு வரும்னு நினைக்கிறேன். அந்த குழு வந்து உட்காந்து பேசி இதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்கிறத சுருக்கணும்னா, மதில் மேல் போனியா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ரெஸ்பான்ஸ். நான் மற்ற 2 விருந்தினர்களே வரவேற்கிறேன், திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் மற்றும் திரு நந்தகுமார் அவர்களுக்கு வணக்கம். திரு இதாயத்துல்லா, இவ்வளவு நேரமும் சகோதரர் பிரகாஷும் நீங்களும் ஒரு நல்ல திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஏன் தயாரிப்பையும் நீங்களே பண்ணி முடிச்சிட்டீங்க. தொடர்ந்து காங்கிரஸை பற்றி தான் பேசுகிறீங்க. காங்கிரஸ் வந்து இந்த பின்னடைவுன்னு சொன்னீங்க, ஒன்றும் கிடையாது, மைனஸ்ன்னு சொன்னார். காங்கிரஸுக்கு தொடர்ந்து ப்ளஸ்ஸு தான். எப்படின்னு சொன்னால்,
ரொம்ப காலமாக எடப்பாடியார் திரு பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாரு, விசிகாவோடு சேர்ந்து வருமானு எதிர்பார்த்தாரு. வரலேங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் வேறு வழி இல்லாமல் பிஜேபிக்கு போயிட்டார். ரைட்டு. அடுத்து இப்போ கொஞ்ச நாளாக தாவேக்கா விஜய்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் தானே விசில் ஊதுறாங்க. இல்லை சங்கை, நான் கேட்குற கேள்வி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோ திரு மல்லிகார்ஜுன கார்கேயோ திரு செல்வ பெருந்தகையோ தாவேக்கா தலைவரை பார்த்து கூட்டணி பேசினாங்கன்னு மக்களுக்கு பிரகாஷ்க்கு அமைதியாக இருந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அதெல்லாம் இல்லைன்னு முடிவாகி நான் ஏன் பேசலை, நான் ஏன் குறுக்க போய் வரலைன்னா உங்கள் நான் காமெடிலாம் மக்களுக்கு தெரியணும் தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆமாம், நல்லது சார். ஒரு சினிமாவில் ஏன் காமெடி வருது? படம் கொஞ்சம் நல்லா ஓடணும்னு தான் வருது. நல்லதும் கூட காமெடி இருக்குது, நல்லதும் கூட. அதனால் நான் சொல்கிறது காமெடியில் முடியாமல் இருந்தால் சரிதான் சார். காம அடி தான் கூடாது ஒழிய காமெடி கூடும். நல்லது. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. எது இல்லைன்னு ஆகிப்போச்சு? தாவேக்காவுக்கு ஏற்கனவே 2 முறை தலைவர் ஸ்டாலின் அவர்களை வந்து எங்கள் குழு சந்திச்சிருச்சு. அவர்கள் தரப்புல இருந்து திருமதி கனிமொழி அம்மா வந்து அங்கே வந்து காங்கிரஸ் தலைவர் சந்திச்சிட்டாங்க. எல்லாம் தெளிவாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். அப்புறம் ஏன் மாத்தி பேசுறாரு கிரீஷ் சோடங்கர்? அதெல்லாம் நீ தான் இடையில யார் கிரீஷ் சோடங்கர் சார், அவர் தெளிவாக இருக்காரு. 2 முறை போய் பேசியிருக்காரு, இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த நேரம் வரும்போது அவர்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ இன்றைக்கி முதல்வர் பேசியிருக்காரு, அதுக்கான ஒரு ஏற்பாடு. நம்ம இந்த தாவேக்கான ஒரு கட்சி வந்தனால தான் இப்போ ஒரு 2-3 மாதமாக ஊடகங்களில் வந்து பல பேர் காங்கிரஸை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுச்சு. யார் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிறீங்க சார். இல்லை சார், ஆப்ரேஷன் பண்ணது உங்கள் ஆட்கள். நோ அது எந்த பிரவீன் சக்கரவர்த்தி உங்கள் தானே? நாங்கள் போஸ்ட் ஒட்டுறது மதுரையில் உங்கள் ஆட்கள் தானே? கான்ட்ராக்ட் லேபருங்கும் போது நாங்கள் எதுக்குறோம். 8 மணி நேரம் வேலை திமுக ஆட்சியில் 12 சொன்னவொன்னே எதுக்குறோம். அதே மாதிரி இன்னும் பல தொழிற்சாலைகள் விஷயங்கள் அது நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். உடனே முதல்வர் கூப்பிட்டு சரி பண்ணுறாரு. இது மாதிரி அதையெல்லாம் பெருசாக விமர்சிக்காமல் நீங்கள் இது வந்து ஒரு 2 கட்சி கூட்டணி கட்சிக்குள்ள எங்களுக்கு இடங்கள் கூட கிடைக்கிறது. தாவேக்கா தரப்புல காங்கிரஸ் வர விரும்புதுன்னு அந்த கட்சியில் அறிவிக்கிறாங்க சார். நாஞ்சில் சம்பத் அறிவிக்கிறார் சார். திரும்பவும் சொல்றது, நாஞ்சில் சம்பத் அறிவிக்கலாம், திரு விஜயே அறிவிக்கலாம், யாங்க அறிவிக்கிறோமா? பிரச்சனை அதுதான். இப்ப இந்தியா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? அது ஊசியாக இருந்தால் நீ நூலாக இருந்தால் பரவாயில்லை. 2ஐயும் சேர்க்குற வேலை இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் பிரச்சனையே வருது. இந்த பிரச்சனை இப்போ நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கே இன்றைக்கி என்ன பிரச்சனைங்கிறது முதல்ல முடியுமா? நாங்கள் கூட்டணி முடிவாயிட்டோம், என்ன பேச போகிறோம்? நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். இதுவரை அதிமுக பாஜகவுக்கு இத்தனை சீட்னு சொல்லியிருக்கா? சாரி, பாஜக இத்தனை சீட்னு அதிமுக சொல்லியிருக்கா? இல்லை. நாங்களும் அந்த நிலையில தான் இருக்கோம். எங்களை மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. நான் கேட்குற கேள்வி, எந்த கட்சிக்காவது அந்த கூட்டணியில் கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த நிலையில் இருக்கும். இப்போ நாங்கள் அந்த 2வது சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன 2வது சப்ஜெக்ட்டு? இடங்கள் என்ன, எங்களுக்கு என்ன இருக்குங்கிறத வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மேல முடிவு செய்யும் நாங்கள் சொல்லிட்டோம். அந்த டிமாண்ட்ஸ் தான் ரொம்ப டாலாக இருக்குன்னு. அது ஒரு டாலும் கிடையாது. நீங்கள் எங்கே டால் இருக்குன்னு சொன்னால் அதையும் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பிஜேபி பிரச்சனை இன்னைக்கு பேச வேண்டிய நீங்களே எடுத்து கொடுத்தீங்க. ஒரு தலைவராக இருந்தவர் அன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கு கீழே முறையாக வேலை பார்த்தாரு. இன்னைக்கு அந்த நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆன உடனே என்ன செஞ்சார்? 2 கட்சியை தன் கையில் பாக்கெட்டில் கொண்டு போனார். அந்த 2 கட்சியில் ஒரு கட்சி கொண்டு போய் 2 கட்சி டிடிவியையும் திரு ஓபிஎஸ்ஸையும் தன் கையில் வச்சிருந்தாரு. இப்போ அதில் ஒன்று பால் நடுவி போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? நேரவே பாஜக தலைமை டிடிவிட்ட பேசி கொண்டு வந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஸை இன்னும் கொண்டு வர முடியல. இப்போ அவருக்கு இருந்த ஒரு ட்ரம்ப் கார்டும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? நாம் முழுமையாக இந்த கட்சியை ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி நமக்கு ஒரு 4-5 சீட்டை கொண்டு போய் கொடுத்து இதில் வேலை பாருன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடு சார். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். நான் கேட்குறது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது தேர்தலில் வேலை செஞ்சேன். நானும் ஒரு முக்கியமான தலைவர் தான், துணை தலைவர் தான். நான் அகில இந்திய உறுப்பினர். ஒரு கட்சிக்கு நான் கட்டுப்பாடாக இருக்கேன். எந்த தலைவர் யார் அகில இந்திய தலைமை சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பாடாக இருப்பேன். ஆனால் எந்த கோஷ்டியில் இல்லாதனால எனக்கு இதுவரை 14 தேர்தலில் சீட்டு கிடைக்கல. அதுக்காக நான் காங்கிரஸ் விட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் நான் கட்டுப்பாடு இருக்கேன். நான் இன்னைக்கு வேலையை பார்க்குறேன் சார்.
அவர் மற்ற வேலையா என்ன வேலை, தொழில் வேலையா, பிரச்சாரம் வேற IAS பண்றேங்கிறாரு. வேலையா? பிரச்சாரத்துக்கு தான் சார் அவர் அனுப்புவாங்க, அதை நான் பண்ணலேங்கிறாரு. இல்ல நான் பிரச்சாரம் பண்றேன், பொறுப்பாளர் வேலை வேணுங்கிறாரு. அது பிரச்சாரம் பண்றது உங்களுக்கு ஊடகத்தில் எளிதா வரும். வீட்டில் தெரு தெருவா போகிறதோ ஊரா போகிறதோ வராது. அதனால அவருக்கு பிடிக்கல. ஊடக வெளிச்சத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு தலைவர் இப்படித்தான் சார், எந்த கட்சியிலையும் அது காங்கிரஸாக இருந்தாலும் திடீர்னு வர்றவங்களுக்கு நம்ம எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, தலைவருடைய இணக்கம் வந்தவொடனே கிடைக்குது, சுணக்கம் இல்லாமல் கிடைக்குது. ஆனால் கட்சியிலேயே நீண்ட காலமாக இருந்த அதே கட்சியில் பொன்னார் இருக்காரு, தமிழிசை சொல்றீங்க. காங்கிரஸ்ல பாஜக சொல்றேன், நான் பாஜக சொல்றேன். காங்கிரஸே இருக்கு சார். எல்லா கட்சியிலும் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் திடீர் பதவி பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் நீண்ட காலம் கட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த இது வராது. ஆனா அதே நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் தான் மேல் பதவிக்கு போறாங்க. கட்டுப்பாடாக இருக்கிறவர்களுக்கு அந்த பதவி இது கிடைக்காது. இது உண்மை. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பாஜக தான் ரெண்டா பிளவுபட்டு இருக்கு, அதை முதல் சரி பண்ணட்டும். ரெண்டாவது பாமக ரெண்டா பிளவு பண்ணியிருக்கு, அதை பார்க்கட்டும். அதுக்கடுத்து நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கு. என்ன சொல்றாங்க, தாவேகா எங்களுக்கு எதிரி திமுகங்கிறாங்க. இன்னொரு புறத்தில் அதிமுக என்ன சொல்லுது, எங்களுக்கு எதிரி திமுகங்குது. பாஜக என்ன சொல்லுது, திமுக ஆட்சி வீட்டுக்குள்ள போகுது. அப்ப எல்லா கட்சியும் நீங்க நல்லா யோசனை பண்ணணும், திமுகவை 1ஆம் நம்பரா வச்சுட்டாங்க. இப்ப 2ஆம் நம்பருக்குள்ள போட்டி போடுறாங்க. அப்ப அதிமுகவா தாவேகாவா, இந்த 2 பேருக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை தாங்க போச்சு. இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். தாவேகாவை திட்டுறதுக்கு அதிமுக பாத்துக்கணும், அதிமுகவையும் பாஜகவையும் திட்டுற வேலையை இன்னைக்கு தாவேகா பாத்துக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டார். அவர் ஏற்கனவே இவ்வளவு கேவலமா பேசினாலும், மாமா அங்கிள்னு பேசினாலும் கூட விஜயை விமர்சிக்காம இன்னைக்கு தமிழக முதல்வர் இருக்காரு, தாவேகாவை விமர்சிக்காம இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் விமர்சிக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட சூழல்ல நாங்க ஃப்ரீயா இருக்கோம், இலகுவா இருக்கோம், எங்க கூட்டணி சரியா இருக்கு. இப்ப டிடிவி நிக்க மாட்டேங்கிறாரு, அண்ணாமலை ஒதுங்குறேங்கிறாரு, எங்க முறையில் குறைவா இருக்கு, பாமக 2ஆ இருக்கு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கே, நீங்க எங்களை விமர்சிக்கலாமாங்கிறார் சார். அதாவது டிடிவி தினகரன் அவர் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நான் இருக்கிறேன், செயல்படுறேன், எடப்பாடியாரையும் அம்மா ஆட்சியும் கொண்டு வரது தான் என்னுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அவருடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, நான் இருந்து பார்த்துக்கணும், அதனால் இந்த 4 தொகுதிகள் பொறுப்பாளர் இதயத்துள்ள சார். ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் பேசினா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் அவருடைய தந்தையை பார்த்துக்கிறத விட முக்கியமான வேலை எதுவும் கிடையாது. டெய்லி டயாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நான் தான் போய் பார்த்துக்கணும் அதை அப்படின்னு சொல்லும்போது அதை அந்த தலைமை ஏற்றுக்குது, இதயத்துள்ளா ஏற்றுக்கல, அது நான் பொறுப்பு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நயினார் நாகேந்திரன் அதை ஒத்துக்கிறாரு, அதை ஏற்றுக்கிட்டு அவர் இல்லாம புகைமான அவர் மைண்ட் வாய்ஸ் இல்லை சார். அவருக்கு எது வேணாலும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தாவேகாவோட ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு பிரகாஷ் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், பாண்டிச்சேரியில் இன்னைக்கு நயினார் இருக்குல்ல, இல்லை ஜெகத் ரட்சகன் தலைமையில் திமுக கூட்டணி கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அதில் விடுதலை சிறுத்தை கலந்துக்கிறாங்க, 2 கம்யூனிஸ்டுகள் கலந்துக்கிறாங்க, காங்கிரஸுக்கு அழைப்பு இல்லை. இங்கே தானே நெருப்பு இருக்கு. இங்கே நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயை காட்டி மிரட்டினீங்கன்னா பாண்டிச்சேரி உங்கள் ஆட்சி, உங்களுக்கு நாங்கள் செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெகத் ரட்சகன் தலைமையில் இன்றைக்கி அங்கே கூட்டம் நடக்குது. உங்களை கூப்பிடவே இல்லை, நீங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, ஆனால் உங்களை அழைக்கல. டேச்சாவு மூமெண்ட் பாருங்களேன், 2024 இதே பேர்கள் இதே மாதிரி பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வருமா, அதிமுகவுக்கு போகுமா, அப்படிலாம் இருந்ததுன்னா 1 மணி நேரம் பயணிக்கிறாங்கல்ல. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னைக்கு கூட தாவேக்காவோட தான் காங்கிரஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கை காங்கிரஸில் இருக்கிற சில தலைவர்களுக்கு இன்னும் இருக்குது. இன்னமும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுப்பீங்களா சார்? அப்படி ஆட்கள் இல்லையா காங்கிரஸ்ல? ராகுல சுத்தி நாட்டுல இல்லையா? இவ்வளவு நேரம் தான் நான் மறுத்துட்டேன். நான் சொன்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி எஃகு மாதிரி இருக்கு, பாறையா இருக்கு, இதை யாரும் பிளக்க முடியாது. என்ன சொல்றேன், அவர் சொல்றாருல எஃகு மாதிரி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எஃகு மாதிரி இருந்தா சந்தோஷம் தான். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் எடப்பாடியாரை பார்த்து பாஜகவினுடைய அடிமன் சொன்னார்.
பாஜக தான் டிக்டேட் பண்ணுது டேர்ம்ஸ்ன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு கனிமொழி டெல்லிக்கு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறது யாரு? சார் பார்லிமெண்ட் நடக்குது, அவங்க டெல்லியில் ராகுல் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு போனார். கூட்டணி பேச்சுவார்த்தை தான் சார் நடத்தினாங்க. பார்லிமெண்ட் இஸ் இன் செஷன். இல்லை அதுக்கு முன்னாடி தான் பார்த்தாங்க. பார்லிமெண்ட் செஷன் முந்தா நாள் தான் ஆரம்பமாச்சு. அதுக்கு 2 நாள் முன்னாடி போய் பார்க்குறாங்க. இந்த அலையன்ஸ் ஏன்னா தாவேக்காவோட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பயங்கரமாக உருவாயிட்டு இருக்கு. அந்த எண்ணம் அடிமட்ட தொண்டர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சாதாரண தொண்டன் திமுக கூட்டணியை விரும்பாமல் கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டான். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் அந்த எண்ணங்கள் வருகின்ற பொழுது அதை சரி கட்டணுன்றதுக்காக இது வரைக்கும் டெல்லியிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் பேசின காலம் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து பேச்சு வச்சுக்கிட்டா கூட காங்கிரஸ் செல்வாக்குன்னு பார்க்க முடியாதா? செல்வாக்குன்னு பார்க்க முடியாது சார். இப்போ நீங்கள் வந்து பாஜக அடிமைன்னு அதிமுக சொல்கிற நீங்கள் காங்கிரஸின் அடிமையாக மாறிட்டீங்களோன்ற சந்தேகம் வந்து மாறினவங்க ஆட்சியில் இருக்காங்களா, அதிகாரத்தில் இருக்கிறாங்க? ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சார் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த அளவுக்கு தலைவலி கொடுக்கும்போது துணிஞ்சு திமுக எங்களுக்கு காங்கிரஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற தைரியம் இருக்கணும் இல்லை திமுகவுக்கு? அந்த தைரியம் இருக்கா நான் கேட்குறேன். ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடணும் எதுக்கு? அவங்க கூட்டணி நல்லா வச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி நல்லா இல்லையே, நல்லா இருந்தா நான் என்ன சொல்றேன், தாவேக்காவோட கூட்டு வைக்கணும்னு பேசுறாங்கல்ல, அவங்க மேல காங்கிரஸ் தலைமை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இது வரைக்கும்? யாரையாவது நீக்கி இருக்கா? இல்ல யாருக்காவது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா? குட்டி விட்டு ஆழம் பாக்குறீங்களா? நீங்க வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா ஒரு பக்கம் விஜய்க்கு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேச வேண்டியது, இன்னொரு பக்கம் திமுகவை சரி கட்டுறதுக்கு திமுகவுக்கு ஆள் அனுப்புறது, டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அதான் தமிழ்நாட்டு மக்கள் அதனால காங்கிரஸ் மேல சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாயிருக்கு. எங்க கூட்டணியை பத்தி அவர் பேசுறாரு. அண்ணாமலைக்கு அவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுல என்ன பிரச்சனை? ஓகே, ரொம்ப சுருக்கமான ரெஸ்பான்ஸ் அவர் பேசும்போது நான் குறிக்கிட கூடாது சார். யார் யார் எதை சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் தெளிவாக இருக்கோம். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி சரியா இருக்கு. இது பாண்டிச்சேரி நல்லா இருக்கா சொல்ல சார், தமிழ்நாட்டை பேசுகிறேன். பாண்டிச்சேரியில் அங்கே பெரிய அதே 2 கட்சி தானே. சொல்லி முடிச்சிடவா? சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுங்கன்னு இங்கேருந்து தீர்மானம் போட்டு லெட்டர் எழுதிட்டார். சரி, ஜனநாயக கட்சி சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி, பாண்டிச்சேரியில் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்த கட்சி. 2வது கட்சி திமுக. இன்னைக்கு அவங்களுக்கு கீழே திரும்ப சொல்றேன் சார், தமிழ்நாட்டிலையும் என்ன செய்யறாங்க, திமுக யாரோட பேசுது, விடுதலை சிறுத்தை யாரோட பேசுறாங்க, காங்கிரஸ் வழியா பேசுது? கொஞ்சம் யோசிங்க சார். இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கொஞ்சம் மக்களுக்கு புரியறதுக்கு சொல்ல வர்றேன். நீங்க 3 பேரும் பேசிட்டீங்க பாண்டிச்சேரி விஷயம், அதுக்கு நான் 1 நிமிஷமா பதில் சொல்ல வேணாமா? நான் கேட்கறது தமிழ்நாட்டில் திமுக கட்சியோட தான் பிசிகே பேசும், திமுகவோட தான் கம்யூனிஸ்ட் பேசும். இங்கே பெரிய கட்சி அவங்க பேசிக்கிறாங்க. அங்கே அதே மாதிரி திமுக என்ன நினைக்குது, கட்சிகளை எல்லாம் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது லாபம் எங்களுக்கு தானே. கூட்டணி வந்தா நான் சொல்ல வரேன். நாங்க 2 பேரும் இறுதியா பேசுவோம். இங்கே என்ன நடக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியும். திமுக சின்ன சின்ன கட்சி எதுக்கு இடங்களை ஒதுக்கிட்டு கடைசியா தான் காங்கிரஸுக்கு எப்போ ஒதுக்கி. ஏன் தெரியுமா? அதுல பல பிரச்சனை. இதுதான் டெக்னிக் அல்லது ராஜதந்திரம். இதுக்காக திமுக பொறுமையா இருக்கு. இதுக்காகத்தான் பொறுமையா இருக்கு. அதாவது நான் சொல்ல வேண்டியது, காங்கிரஸை பொறுத்தவரை அங்கே தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரு கட்சி, கூட்டணி இல்லாமலும் வெற்றி பெற்று இருக்கு. அதனால அங்கே உள்ள சூழல் என்பது வேறு, தமிழ்நாட்டு சூழல் என்பது சொல்றதுதான் வித்தியாசம். இங்க உள்ள சூழல் வேறு, அங்க உள்ள சூழல் வேறு. அதுதான் 2த்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறது. தொடர்பே கிடையாது. தொடர்பு இல்லாம எப்படி இருக்கும் சார்? எப்படி இருக்க முடியும்? ஆந்திரா காங்கிரஸ் இந்த விஷயத்துல பெரியண்ணன் மனோபாவத்தோட காங்கிரஸ் நடந்துக்குதா, திமுக நடந்துக்குதா? திமுக பெரியண்ணன் மனோபாவத்தோட நடந்துக்கிறது காங்கிரஸ் தான், திமுகவே கிடையாது. திமுக வந்து தன்னோட பவரை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. தன்னோட ஸ்டிங், அதாவது பலம் மிகுந்த ஒருத்தங்கிட்ட ஒரு சின்ன பையன் சண்டை போடுவாள்ல, அந்த மாதிரி கதையில தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வேலை சார்? இல்ல ஒரு சின்ன இது, திமுக வந்து மைனாரிட்டி அரசா இருந்தபோது தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டபோது கலைஞர் தர மறுத்தார். ஏன்னு சொன்னால்
பாண்டிச்சேரியில் மைனாரிட்டியாக இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு அன்றைக்கி அவ்வளோ தைரியமாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் நிலைமை என்ன? உங்களை கூப்பிடுறது கூட தவறான செய்தி. எது உண்மையான செய்தி சார்? அன்றைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா அகில இந்திய தலைமை முடிவெடுத்தது தமிழ்நாட்டில் காங்கிரஸ். ராஜகம்பீரன் சார்லாம் கோவக்காரர், அதனால நான் அவர்கிட்ட முத கருத்து கேட்கணும். அவர் ஏன் மேல கோவப்பட மாட்டாரு, உங்க மேல தான் கோவப்படுவார். அவர் உங்களால் தான் அவரு. ராஜகம்பீரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கும். நீங்களே பஞ்சாயத்து முடிச்சு வச்சிருங்க, அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகணும். நந்தகுமார் வேற காத்துட்டு இருக்காரு, தாவேக்கா குந்துருமா காங்கிரஸ் அப்படின்னு. என்டிஏ கூட்டணியிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தம் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? அப்ப எந்த அழுத்தமுமே கிடையாது. இது ஒரு உரிமை சார்ந்த போராட்டம். அதாவது மாற்று கருத்துக்களை வந்து ஏற்பதுதான் ஜனநாயகம் அல்லது அது விவாதிப்பதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பதே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன அண்ணாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால மாற்று கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஏன் ஆட்சியில் பங்கு தரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்பதற்கான உரிமை அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கான சூழ்நிலை கனிந்து வந்திருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கான சூழ்நிலை வந்து கனிந்து வரவில்லை. ஏன்னால் ஒரு மாநில கட்சி செல்வாக்கை இழக்கிற போது, கூட்டணி கட்சிகளுடைய வலிமை கூடுகிற போதுதான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் பேச முடியும். மாநில கட்சி மிக வலிமையாக இருக்கிற பட்சத்தில் எப்படி அப்படி ஒரு கோரிக்கை எழுப்ப முடியும்? அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இப்ப விசிக சொல்லுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்றுதான் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை அடைவோம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று திருமாவளவன் பேசுகிறார். அது மாதிரி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதுக்கான தருணம் இல்லைன்னு திரும்ப வந்து இன்னைக்கு ரியாலிட்டியா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கலை யதார்த்தத்தையும் அவங்க பலத்துக்கு மீறி கேட்கிறாங்களோ இல்ல அது நியாயமான டிமாண்டா? அங்க இந்த சமீபத்தில் காங்கிரஸ் வந்து களத்திலே ரொம்ப வலுவடைந்து விட்டது. மிகப்பெரிய அளவுல பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், சிறை நிரப்பும் போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் வழிநடத்தி மிகப்பெரிய அளவுல கட்சியை வந்து களத்திலே வலுவாக கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் தயவு இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்கான களப்பணி செய்துவிட்டு செல்வாக்கு கூடிவிட்டது. உளவுத்துறை வந்து சொல்லுகிறது தகவல், காங்கிரஸ் இப்படி வலிமை கூடி இருக்கிறது என்கிற தகவலை சொல்லுகிறது அப்படின்னா பரவாயில்ல. அப்படி எதுவுமே நிகழவே இல்லையே. அவங்க தேர்தலுக்கு மட்டுமே வந்து பனையூர்ல கூப்பிட்டாங்க அப்படிங்கறத வச்சு கேக்குறாங்களோ? அங்க கூப்பிட்டாங்க, குறிப்பா பனையூர்ல கூப்பிட்டாங்கங்கறத வச்சு இந்த டிமாண்ட், அதை அடிப்படையா வச்சு இந்த டிமாண்ட் எடுப்பாங்க. முதல்ல அதாவது பனையூர் கட்சி என்பது இன்னும் கட்டமைப்பு இல்லாத கட்சி. அது முழுக்க முழுக்க ஒரு சினிமா கவர்ச்சியை நம்பி, ஒரு பிம்ப அரசியலை நம்பி, ஒரு முழுக்க ஒரு முக வசீகரத்தை நம்பி அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க. அந்த கட்சியை நம்பி எப்படி ஒரு அகில இந்திய கட்சி பின்னாடி போவாங்க? அவர்களோடு எப்படி அவர்கள் ஆட்சியிலும் இல்ல அதிகாரத்திலும் இல்லைங்கிற பட்சத்துல அவர்களோட போய் எப்படி நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும்? நீங்க அதிமுக ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, திமுக இன்றைக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறாங்க. இந்த இரண்டு கட்சியில ஏற்கலையே செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கா ஏற்க முடியாதுன்னு அந்த முதல் தாவேகா மாநாடு நடந்த போதே அவர் பதில் சொன்னார். அது செல்லூர் ராஜினுடைய தனிப்பட்ட குரல் அல்லது, அது அதிமுகவின் குரல். அது ஏற்கனவே 80களின் காலகட்டத்திலேயே காங்கிரசும் திமுகவும் வந்து சமவிகிதமாக போட்டியிட்டு படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதை மக்கள் ஏற்கவில்லை. ஏன் ஒரு மாநில கட்சிக்கான தேவை வருகிறது என்றால், ஒன்றிய அரசாங்கம் நம்மளுடைய உரிமைகளை மறுக்கிற போது, நிராகரிக்கிற போது, மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிற போது, மொழி உணர்வை நிராகரிக்கிற போதுதான் மாநில கட்சி செல்வாக்கு பெறும். ஓகே, அந்த இடத்தை நோக்கி வந்து வளர்ந்ததற்கு பின்பு ஒரு மாநில கட்சியை வந்து தேசிய கட்சி பின்தொடர்வது மாதிரியான சூழலை பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் 67லேயே உருவாக்கி விட்டார்கள். அதை இனி யாராலும் மாற்ற முடியாது. அது இன்னொரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தான் சம போட்டியிலே இருக்க முடிகிறதே தவிர எந்த தேசிய கட்சிக்கும் தமிழ்நாட்டிலே வந்து அந்த அளவுக்கு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வலிமை இல்லை என்கிற காரணத்தினால இது ஒரு கனவு நிலைப்பாடு, ஒரு உரிமை சார்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாமே தவிர இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. நீங்க யூ கேன் கம் இன் எனி டைம். திரு நந்தகுமார், உங்க பார்வையை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு தாவேக்கா வேற ஆப்ஷன் இல்லாம தனித்து அப்படிங்கிற நிலை நோக்கி போகுதா, இல்ல அவங்களுக்கு வந்து டு சூஸ் ஃப்ரம் அலைஸே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம பேர்ல வச்சிருக்கிற இந்த பார்ட்டிஸ்ல இருந்து தான் யாராவது ஒருத்தர் வந்தா உண்டு, இல்ல யாரும் வராம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ ஆட்சியில பங்கு தரேங்கிற நிலையில இருந்து இன்னைக்கு தனித்து போட்டி இல்ல தனித்து விடப்படக்கூடிய நிலையில தாவேக்கா இருக்கா? இன் யோர் வியூ?
இல்ல இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும், வேற ஏதாவது ஒரு கட்சி வரும், அதோட கூட்டணி சேர்ந்து பயணிச்சு நம்ம வெற்றி பெறலாங்கிற எண்ணத்துல அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க முதல் மாநாட்டிலே விஜய் அவர்கள் தெளிவா சொல்றாரு, நம்மளே வந்து தனியா நின்னு ஆட்சியை பிடிப்போம். இருந்தாலும் நம்ம கூட ஒரு கூட்டணி கட்சின்னு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கும் குடுக்கலாங்கிறது வந்து அவர் முதல் மாநாட்டிலே வந்து சொல்றாரு. அதனால வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்தந்த கட்சி கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு அவர் கணக்கு போட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. எந்த ஒரு ஆனா கட்சியும் நம்பி இன்னி அவரு வரைக்கும் கட்சி காங்கிரஸ் ஆரம்பிக்கல. வரணும் அப்படிங்கிற ஆசங்க இருக்கு இல்லையா? இது அவங்க வெளிப்படையாவே அவங்க பேச்சுல இருந்து தெரியுது. நாஞ்சல் சம்பத் சொல்றாரு, அட் வேரியஸ் லெவல்ஸ் பலரும் அதை வந்து மறைமுகமாக நேரடியா வெளிப்படுத்துறாங்க. அந்த ஆசை, அந்த ஹோப் இன்னைக்கும் தாவேக்காக்கு இருக்குல்ல? இல்ல இப்போ தாவேகா கூட காங்கிரஸ் போலாமா வேண்டாமான்னு சத்தியமூர்த்தி பவன்ல சர்வே எடுக்கப்பட்டதா, இல்ல வந்து பனையூர்ல சர்வே எடுக்கப்பட்டதா? கிரீஷ் சோடங்கரே இங்க இருந்து வந்து இங்க இருந்து அவரு மாநில நிர்வாகிகள் மத்த அணிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த சர்வே எடுக்கிறாங்க இல்லையா? சர்வே இன்னைக்கு எடுத்தாங்களா? 2 மாத காலமாக சொல்லுங்க ஹரி. சர்வே எடுத்தாங்களா? கருத்து ஆ? இருக்காங்க. ஓ, எல்லாரும் யாரு கூட போறது நம்ம அப்படிங்கறதெல்லாம் எடுத்து பெருவாரியான மக்கள் வந்து தாவேகா கூட போலாங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து அங்க சர்வே இது வந்திருக்கிறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், இன்னைக்கு எந்த ஒரு கட்சியுமே 2026 பொறுத்த வரைக்கும் தனித்து தேர்தல்ல நின்னு நம்ம வெற்றி வாய்ப்பு சர்வேல பெற இதே முடியுமா? தொலை யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இப்போ நீங்க திமுக தானே ஓட்டு போட்டீங்க? நான் கடந்த ஒரு வாரத்தில் 3 மாவட்டங்களுக்கு சென்றிருக்கேன். சேலத்துக்கு போயிருக்கேன், விருதுநகர் போயிருக்கேன், ராமநாதபுரம், 3 மாவட்டத்துக்கு 3 தடவை போயிருக்கேன். 3 தடவை கட்சி தொண்டர்களை சந்திச்சிருக்கேன். ஆனால் எங்கேயுமே அவர் சொல்லக்கூடிய ஒன்று தாவேக்காவுக்கு ஆதரவுலாம் கிடையாது. 1-2 பேர் இருக்கலாம், அது எல்லா காலகட்டத்திலும் இருப்பாங்க. நீங்கள் சர்வே எடுத்தாங்க 2019 2021 காங்கிரஸில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், ராஜகம்பீரன் சொன்னது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். களத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்குது. பல போராட்டங்கள் கடந்த மாதம் மட்டும் 2-3 போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம். வள்ளுவர் கோட்டத்திலையும் அந்த இதுலையும் பேர் என்ன நம்ம சைதாப்பேட்டிலையும் பண்ணியிருக்கோம், சாஸ்திரி பொண்ணுக்கு எதிரையும் பண்ணியிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து மாசம் 2 அல்லது 3 போராட்டங்கள் காங்கிரஸ் ஒரு கிரவுண்ட் பிரசன்ஸ், உங்களுடைய போராட்ட குணத்தை வளர்த்துக்கணும். உங்க கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் சொல்றாங்க அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் எழுந்துட்டீங்க. எங்க கட்சியை பொறுத்தவரை இதுக்கு ஊடக வெளிச்சம் என்பது இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். பெரிய கட்சிகளுக்கு போராட்டம் பண்ணா ஒரு சின்ன 10 பேரை வச்சு போராட்டம் பண்ணாலும் ஊடக வெளிச்சம் இருக்கு, எங்களுக்கு இல்லை. அதனால காங்கிரஸ் வந்து நண்பர் ராஜகம்பீரனுக்கு தெரியாம இருக்கலாம். நாங்க தொடர்ந்து இருக்கிறதுனால தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, மதுரையில் கூப்பிட்டாங்க, மதுரையில் கூப்பிட்டாங்க மாதிரி அதிமுக கூப்பிட்டாங்க, தாவேகா கூப்பிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே கட்டின புருஷனோட நாங்கள் இருப்போம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுறது மூலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்துறது நல்லதுன்னு நினச்சிட்டு திமுகவுக்கு எதிராக செய்ய வேணாங்கிறது என் வேண்டுகோள். ஓகே, அவர் திமுகவோட இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சொல்ல, அவர் தாவேகா பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, நந்தகுமார் ப்ளீஸ் கண்டினியூ யுவர் தாட்ஸ். இல்ல இப்போ காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடு வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு அவங்க தாவேக்காவை வந்து ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸா பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்க்கு தெளிவா புரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு திமுக இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறணும்னா காங்கிரஸ்னுடைய அங்க திமுக கூட்டணியில இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். அதாவது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்கிறத விட காங்கிரஸை நம்பிதான் இன்னைக்கு திமுக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா தான் டெல்லியில இருந்து அதிமுக கூட்டணியை நிர்ணயிக்கிறாங்க நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தது போய் இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் சபரீசன் போய் பேசினாருன்னாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு கனிமொழி அம்மையார் அவர்கள் போய் பேசியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிற அளவுக்கு பெரிய இடத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு தான் இன்னைக்கு காங்கிரஸ் கூடுதலா தேவை, அதனால தான் அவங்க போறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்றாங்க, இல்ல அவங்கள போன்ற ஒரு கருத்து சொல்றாங்க. இஸ் தட் ட்ரூ? நான் உண்மையை சொல்றேங்க. இவங்க வந்து இப்போ தளபதின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு, அவருடைய பேச்செல்லாம் வந்து சாதாரணமாக வரல. கனிமொழி வந்து ராகுல் காந்தியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கினப்புறம் தான் தளபதி பேசுகிறார், ரைட்டுங்களா? அப்போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக பார்க்குறீங்க? இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் மூவ். திமுக வந்து காங்கிரஸை நம்பி கிடையவே கிடையாது. காங்கிரஸ் போனால் என்ன நடக்குன்றத
அவங்க ஏரியா வைஸ், ஒன்றிய வைஸ், சிட்டி இல்ல வைஸ் காங்கிரஸ் போனா என்ன நடக்கும் அப்படிங்கும்போது மைனாரிட்டி ஓட் செதறும். அது திமுகவுடைய ஓட் பேங்க் இல்லையா? அது வந்து திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காந்தம் போல இருக்குது இல்லையா? 67ல இருந்து திமுகவுக்கு தான் மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் ஓட்டு போயிட்டு இருக்கு. என்னைக்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸையும் தோக்கடிக்கணும்னு திமுகவோட அண்ணாவோட கூட்டு வச்சாரு, அன்னையிலேருந்து திமுகவுக்கு தான் போகுது. ஒரே ஒரு முறை மோடியா லேடியா அப்படின்னு சொன்ன போது ஜெயலலிதா அம்மையாருக்கு விழுந்தது. மற்ற எல்லா காலகட்டங்களிலும் திமுக கரெக்டாக சொன்னார். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லட்ன்ற வார்த்தையை கூட கடைசி வரைக்கும் மாற்றாதவங்க தான் வந்து திமுக. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் பேசும்போது அப்படி தான் பேசுவாங்க. ஸோ மைனாரிட்டி வாக்குகள் எல்லாம் வந்து குல்லா வேஷம் போட்டு விஜய் தூக்கிட்டு போயிடுவார்னு அவர் கூட ரம்ஜான் நோம்பில் போய் குல்லா வேஷம்லாம் போட்டார். அது ஜோசப் விஜயா நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் வந்து வராது. இதெல்லாம் மெஷர் பண்ணிட்டாங்க. மெஷர் பண்ணிட்டு தான் இன்னைக்கு 18 காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க இல்லைங்களா? இதில் 10 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்கள அதே தொகுதியில் நிற்க வச்சா தோத்துருவாங்க. இது வரைக்கும் மெஷர் பண்ணி தான் திமுக ரெடியாகவே இருக்கு. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போகும்னா காங்கிரஸ் உடையும். இதயத்தோட தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கடந்த தேர்தலில் ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா காங்கிரஸ் அதிகமாக வெற்றி பெற்றுச்சு. அவர் சொல்கிற மாதிரி இல்லை. ரெண்டும் திமுக ஸ்ட்ரைக் ரேட்னு சொன்னால் மற்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் அதுதான் வெற்றி. அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டு காங்கிரஸ் தான். இது ஒரு தவறான புரிதல். திமுகவை பாராட்டுறதுனால நான் வருத்தப்பட போறதில்லை. ஏன்னா எங்க கூட்டணி கட்சி, அதனால நீங்க முஸ்லீம் லீக் கட்சி அதிகமா இருக்குன்னு சொன்னாலும் சரி, அது அதிகமா வெற்றி பெறலாம் நான் கவலைப்பட போறதில்லை. ஏன்னா நாங்க கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த சூழல்லையும் நாங்க அங்கேதான் இருப்போம். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல மைண்ட்ல மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து போறாரு. இல்ல அவங்க கேட்கறது எடுத்துங்க. நீங்க மாணிக் தாக்கூரோ மற்றவங்களோ ரெண்டாவது தளபதி விஷயம் பேசினாரு. அது நடந்தது என்னன்னா, அங்கே ஒரு தொண்டர் வந்து ஒரு போஸ்டர் போட்டாரு, எங்களுக்கு இந்த கட்சி வேணும். அதுக்கு தளபதி பதிலா கொடுத்தாரு. இந்த ரெண்டு பிரச்சனை ஒரு லோக்கல் பிரச்சனையை ஒழிய அது காங்கிரஸ் திமுக பிரச்சனை அல்ல. திரு நந்தகுமார், you wanted to respond? ஹரி, இப்போ அதாவது 2021 தேர்தலில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ பெரிய அளவுக்கு வந்து பெருவாரியான தொகுதிகள் கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து எல்லா கட்சிகளுமே வென்று இருக்கு. இப்போ நம்ம எஸ்ஐஆருக்கு அப்புறம் இந்த எடுத்து பார்க்கும்போது சற்றேறக்குறைய 6.41 கோடி இருந்தது, 5.44 கோடி. இதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய 26 லட்சம் இன்னும் அடிஷனலா ஏறினா கூட ஒரு 5.7 கோடி வாக்காளர்கள் போது ஒரு தொகுதிக்கு சற்றேறக்குறைய 2.5 லட்சம் வாக்கு. அப்ப இந்த 2.5 லட்சம் வாக்குங்கும் போது அதுக்கு வந்து நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 12% போட்டீங்கன்னா கூட ஒரு 25,000 to 30,000. அப்ப அந்த 30,000 வாக்குக்கு கீழே அந்த தொகுதியினுடைய வெற்றி வாக்கு எத்தனை தொகுதியில நிர்ணயிச்சிருக்குன்னா 174 தொகுதிகள்ல 25,000 வாக்குக்கு கீழே 147 தொகுதிகள். இப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தாவேக்காக்கு பல பேர் பல இடத்துல வந்து இன்னைக்கு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பூராமே அவங்களுக்கு போர்காஸ்ட் பண்றது வந்து அரௌண்ட் 20% ஓட் ஷேர் வந்து பரவலா எல்லாத்தினாலையும் கணிக்கப்படுது. ஆனா இங்க இந்த ஓட்டு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது வெறும் 10 to 12% 174 தொகுதிகள் நிர்ணயிக்கப்படுது. இப்போ இன்னைக்கு தாவேக்கா உள்ளார வரனால இன்னைக்கு பெரிய அளவுக்கு இது வெற்றியை பாதிக்குது. இந்த 174 தொகுதியில 123 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து வாங்கக்கூடிய வாக்கு பெருவாரியா எந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பெரிய அளவுக்கு சேதாரம் பண்ணணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய. அப்போ அந்த மாதிரி விஜயோட வாக்கு 30-40% இருக்கட்டும், அது ஏடிஎம்கே வாக்கு ஒண்ணு கூட சரிக்காதா? திமுக வாக்கு சொன்னீங்க, தலித் ஓட்டு போகுது, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போகுது, வெறும் திமுக வாக்கு மட்டும் தான் சொன்னாவே என்ன அர்த்தம்? ஒரு பெருவாரியான சி ஓட்டர் சர்வே கடைசியா வந்தது தேசிய அளவுல சி ஓட்டர் சர்வே வந்தது. அது என்ன சொல்லுது? விஜய்க்கு வந்து 15% கொடுத்தாலும் கூட திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வித்தியாசமே 12%. டிஎம்கே அலையன்ஸ் இஸ் அஹெட். சோ இப்ப அந்த சர்வே படி பார்த்தா விஜய் சதவீதம் வந்து திமுகவை அதிகம் பாதிக்கலைங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் தானே வருது.
இல்ல இப்ப சி ஓட்டர்ஸ்னுடைய மூட் ஆஃப் த நேஷன் அசெம்பிளி எலெக்ஷனுக்கு எடுக்கிறாங்களா இல்ல But பார்லிமெண்ட் இல்ல, எலெக்ஷன் இன்னைக்கு எடுக்கிறாங்களா? ரியாலிட்டி அசெம்பிளி எலெக்ஷன் தானே, அந்த மிலியில தானே இந்த இல்ல கருத்து கணிப்பு எடுக்கப்படுது. அவங்க மூட் ஆஃப் த நேஷன்ங்கற எடுக்கிறதே வந்து இட் இஸ் ஃபார் பார்லிமெண்ட், நாட் ஃபார் பட் அசெம்பிளி. எந்த நேரத்துல அப்ப அத எடுக்கப்படுது? வந்து நீங்க எப்படி இன்னைக்கு மக்கள்கிட்ட நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்கும்போது அது இயல்பாகவே இந்த டைமிங் வந்து அசெம்பிளி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இல்ல, இல்ல, இல்ல. 24 I wanted to have a 25 different view here. ஆரம்பத்திலேயே இந்த நீங்க சி ஓட்டர் பாராளுமன்றம்னு கேட்கும்போது திமுக பல பிரதம மடங்கு மந்திரிக்கு யாருக்கு நீங்க வாக்களிக்கீங்கன்னு அந்த கேள்வியை கேட்பாங்களே ஒழிய முதலமைச்சர் யாருக்காக வாக்களிக்க மாட்டாங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு இப்ப நம்மளே வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறனால மத்தியில வந்து ஆட்சிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்மளே சொல்லுவோம். சரி, இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் வரப்போறது இல்ல. சோ பட் நீங்க கேள்வி எப்படினாலும் கேட்கலாம். பட் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரியாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணும். சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்க்கறதே நியாயமான பொருத்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். டேக் ஏ பாயிண்ட். திரு ராஜகம்பீரன், உங்களோட அடுத்த இஷ்யூஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன். உங்களோட சுருக்கமான கருத்தை தொடங்கிடுங்க. நான் இடைவேளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தொடர்றேன். இப்போ இன்னும் விடை தெரிய வேண்டிய கேள்விகள். தேமுதிகவுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? வேர் வில் தி எண்ட் அப் நினைக்கிறீங்க? மூன்று கட்சிகளுமே ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. 1% குறைவான வாக்கு வங்கிக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே தேமுதிக வந்து அதனுடைய செல்வாக்கை இழந்து வந்து பின்னடைவிலே தான் இருக்கிறது. ஏறத்தாழ மக்கள் நல கூட்டணியிலே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவித்ததற்கு பின்பே அது பெரிய பின்னடைவைத்தான் சந்தித்ததே தவிர அந்த கட்சி முன்னோக்கி போகவில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கு அடுத்து முதல்வர் பதவி என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். அது கதைக்கு உதவவில்லை. அதே போல ராமதாஸ் அவர்கள் வந்து நிறுவனராக இருந்தாலும் அந்த கட்சியை உருவாக்கியவராக இருந்தாலும் அங்கு ஒரு பிளவு நடந்து விட்டது. அதனால யாருக்கு சின்னம் கிடைக்கும், யாருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாதம் கிடைக்கும் என்கிற அந்த பலவீனத்தோடு தான் பாதி பாமகவாகத்தான் அவர்கள் இரண்டாக இருக்கிறார்கள். அப்ப வேற யார் இவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து என்ன நினைக்கிறாரு, திமுக கூட்டணிக்கு போயிட்டா நம்ம அதிமுகவுக்கு மீண்டும் உரிமை கோர முடியாது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாலும் வந்து நமக்கு வந்து செல்வாக்கு சரிந்து விடும் என்று நினைக்கிறாரு. அதனால இவர்கள் வந்து மதில் மேல் பூனையாகத்தான் இருக்கிறார்கள். ரொம்ப பலவீனமான இது கடைசி நேரத்தில் தான் இவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர்களுக்கு ஒரு வாக்கு வலிமை, பேரம் பேசுகிற வாக்கு வலிமை என்பது ஓபிஎஸ்க்கோ அல்லது வந்து தேமுதிகவுக்கோ ராமதாஸுக்கோ இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பின்னடைவில் இருக்கிறது என்பதுதான் ஒரு வருத்தத்தக்க செய்தியா நான் பார்க்கிறேன். ஓகே, திரு நந்தகுமார் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறீங்க? கீப் இட் வெரி ஷார்ட். நான் இடைவேளைக்கு அப்புறம் நான் விரிவா வரணும்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஷார்ட். இந்த மூணு கட்சியுமே வந்து இப்ப அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா காங்கிரஸ் எந்த டைரக்ஷனை எடுக்க போறாங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப காங்கிரஸ் அவர்கள் வந்து தாவேகா கூட போலான்னு ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா தே ஆல் வில் மூவ் டுவர்ட்ஸ் தாவேகா. அப்படி இல்ல காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடய தான் இருக்க போகுதுன்னு ஒரு நிலைப்பாட காங்கிரஸ் எடுத்தாங்கன்னா அந்த 3 பேருமே தே வில் கோ டு என்டிஏ. ஓகே, ஓபிஎஸ்க்கு திமுக ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். ஆப்ஷன் இருக்கு. திமுக வந்து அவருக்கு ஆப்ஷன் ஒட்டுமா? அது வந்து அவரோட ஓட் பேஸ் இல்ல அது ஒரு நீங்க அறிவு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு லாங் பெண்டிங், அவர் வந்து சேர்றதுல ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் பெண்டிங் வந்து இவர் தான். இவருக்கு ஏடிஎம்கேல சேர்ந்து அவைத்தலைவர் ஆகி உசேன் உடம்பு சரியில்லைன்னு அவைத்தலைவர் ஆகி ஒரு 10 சீட்டு இவரோட கோட்டால வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, இவருக்கு இருந்தது. செங்கோட்டையனுக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது அவர் துணை பொதுச் செயலாளர் ஆகுறதுக்கு. ஸோ இந்த நெகோசியேஷன்லாம் போயிட்டே இருந்தது. அது அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சார்னா பிஜேபி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சார். அதுக்கப்புறம் பிஜேபி ஹெல்ப் பண்ணல. அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாரு. இன்றைக்கி வந்து ரிஜெக்டட். ஏடிஎம்கேக்குள்ளே நீங்கள் வர முடியாது. நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியை உருவாக்கி, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா, உருவாக்கி நீங்கள் வந்து 4 சீட் உங்களுக்கு, அதுவும் நீங்கள் டிடிவி தினகரன் சிம்பலில் தான் நிற்கணும் அவைத்தலைவர், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு டிமாண்டுக்கு தான் இவர் வர்றார். ஸோ இந்த நிலையில் இவருக்கு வந்து ஃபினான்சியல் இஷ்யூஸ் வந்து ஒரு பில்டரோடு இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. இவர் வந்து இது நெகோசியேஷன் போயிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இவருக்கு ஓப்பனாக இருக்குது. ஒட்டுமா என்ன ஃபார்முலாவில் வர முடியும் வந்தா? அவர் வந்து ஒட்டுமா ஆரம்பி எம்ஜிஆர் கழகம்னு ஆரம்பித்து வரல, திருநாவுக்கரசர் கூட்டணி வச்சாரு. திருநாவுக்கரசோட கூட்டணி வைக்கல. அந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு வர்றாரு. அவருக்கு இது ஒரு கௌரவமான இடத்த திமுக கொடுக்கும். இல்ல, கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணி சின்னம் வாங்குறதுக்குலாம் உதயசூரியில் நிற்க வேண்டியதுதான்.
இப்போ இவர் சின்ன நீங்க விசாரிக்கும் போது அவரோட ப்ரிஃபர்ட் சாய்ஸ் அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. என்டிஏவோட ஏதாவது ராப்ராஷ்மான் செய்யலாம், டிடி விதிநகரனோட அவர்களுடைய கட்சியோட சின்னத்துல நிக்கலாம், இல்ல தாவேக்கா ஒரு ஆப்ஷன், திமுக ஒரு ஆப்ஷன். அவரோட ப்ரிஃபர்ட் சாய்ஸ் நீங்க அறியறது இல்லை சார். அவர் எல்லா சாய்ஸ்லையுமே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து போய் அமித்ஷாவையே சந்திச்சு பேசிட்டு வந்தார் அவர். ஈவன் ஆஃப்டர் மீட்டிங் அமித்ஷா இஸ் நாட் டேக்கிங் டெசிஷன். அப்போது அவர் என்னமோ எதிர்பார்க்குறாரு, அந்த ஆப்ஷன் வந்து அவருக்கு ஃபில்ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி வந்து டிஎம்கேல தான். டிஎம்கேல வந்தார்னா ஒரு 3 சீட்டு கொடுப்பாங்க. அவங்க பையன் ஆல்ரெடி போய் பியூஷ் கோயலை பார்த்து அவர் வந்து என்டிஏக்குள்ளே போயிட்டார் அவங்க பையன். அதுக்கப்புறம் இவர் ஒண்டி தான் பெண்டிங் இருக்காரு. இவரும் ஒரு 2 எம்எல்ஏ பெண்டிங் இருப்பாங்க. ஸோ அது ஒரு ரியல் சாய்ஸ்னு கருதுறீங்க? இட் இஸ் ஆல்சோ a குட் சாய்ஸ். பட் அது நீங்க ஓபிஎஸ் பண்ணா அது இழப்பு இல்லையா? நீங்க ஓபிஎஸ் உங்க அணியில வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு? ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை கண்டிப்பாக அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வருவார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு பேசியது அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக பேசியிருக்காரு. சேகர் பாபுவை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததும் அந்த சொந்த பிரச்சனைக்காக தான். அவர் சொல்ல விரும்பாத பிரச்சனை நானும் சொல்ல விரும்பலை. அதில் ஓரளவுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்திருக்கு. அவதூறு நான் மறுக்கிறேன். இல்ல மொத்தத்துல வந்து அவரை பொறுத்தவரை அரசியல் ரீதியான சந்திப்பு இல்ல. அது அவரை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இல்ல சார். இல்ல நீங்க திமுக கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். விசில் அடிக்க மாட்டார் அவரு செங்கோட்டை மாதிரி. சார் விசில் அடிக்கிற அளவு செங்கோட்டையனுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு பாவம். அவர் போய் பார்க்க முடியலன்றாங்க. அந்த அந்த கட்சியினுடைய தலைவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது மாதிரி பொது நிகழ்ச்சிக்கு வந்து அதான் பார்க்க முடியுதுன்ற அளவுக்கு தான் இருக்கு. பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க. இல்ல அவர் சேர்ந்த போது கூட பத்திரிகையாளர் சந்திப்புக்கு விஜய் கலந்துக்கல, ஆனந்த் தான் கலந்துக்கிறார். அந்த நிலைமை தான். வீடியோ போட்டார் விஜய். வீடியோ போட்டார் சார். யார் போட்டு தான் பண்றதுக்கு. அதனால வந்து இன்றைய சூழ்நிலையில் நிச்சயமாக ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் வருவார். ஓகே. அதே நேரத்தில் ராமதாஸை பொறுத்தவரை பிரகாஷ் சொன்னது போல அவர் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகமே உருவாக்கும். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் திமுகவே செய்து ஓட்டு பிரிக்கவா? ஆமாம், ஓட்டு பிரிக்கணும். எப்படியாவது அன்புமணி ராமதாஸை தோக்கடிக்கணும், அவங்க ஆட்கள் தோக்கணும். அதுதான் அவங்க நோக்கம். அதுக்கு ராமதாஸ் பயன்படுவார். ஓகே. இறுதி கருத்து திரு நந்தகுமார். இப்போ செங்கோட்டையனுடைய சீனியாரிட்டியே மதிக்கப்படலை, வேற யார் வருவாங்கங்கிற விமர்சனம் இருக்கு. சுருக்கமா இறுதி கருத்து திரு ராஜகம்பீரன் will have the last word. இல்ல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு போன உடனே பக்கத்துல விஜய் பக்கத்துல உட்கார வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்கு ஆரம்பத்துல இருந்து வேலை பார்த்தவங்க இருப்பாங்க. அதனால செங்கோட்டையன் அவருடைய தமிழ்நாட்டு அரசியல சீனியாரிட்டி எவ்வளவு சார்? 9 முறை எம்எல்ஏ சார். அவரோட சீனியாரிட்டி வேற யாருக்கு சார் இருக்கு? திமுக. தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர் யாரு ஹரி? தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர் யாரு? விமர்சிக்கிறீங்கல்ல, அதை விமர்சிக்கிறீங்க. சீனியாரிட்டி அந்த இடத்துல சீனியாரிட்டி வராதாங்க? ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு துணை முதலமைச்சரா வர்றதுக்கு வந்து சீனியாரிட்டி கிடையாது. ஒரு கட்சியில சேர்ந்த உடனே பக்கத்துல உட்கார வச்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம், பார்ப்பா இன்னைக்கு எதிர்கட்சியில இருந்து வந்த உடனே இப்ப பிரகாஷ் சொன்னார் இல்லையா, அவர் வந்து இங்க வந்திருந்தா ஓபிஎஸ் வந்திருந்தா இன்னைக்கு வந்து அவைத்தலைவர் பதவி கொடுத்திருப்பாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் வந்து இந்த ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து அங்க போய் அவருக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கறத திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் ரசிப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் தாவேகா மேல வர கூடாதுங்கிறதுக்காக அவரு வச்சிருக்காரு. அமைச்சர்கள் யூஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும் அவங்க. ஓகே. திரு ராஜகம்பீரன், எந்த மாற்று கருத்தும் இல்ல. திரு ராஜகம்பீரன் இன்னைக்கு ஓகே, நான் நேரம் குறைவா இருக்கு. திரு ராஜகம்பீரன் the last word ரொம்ப சொல்லுங்க. நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையில தாவேகா தனிமைப்படுத்தப்படும். அவர்களோடு யாரும் கூட்டணிக்கு போக மாட்டார்கள். அவரை வைத்துக்கொண்டு ஒரு பேர அரசியலை கூட்டுவதற்கோ அல்லது வந்து வேறு சில கற்பனைகளை உருவாக்குவதற்கோ தான் விஜய் பயன்படுவாரே தவிர, விஜய் வந்து கள அரசியலிலே இல்லாத பட்சத்துல வெறுமனே ஆடியோ வீடியோ கட்சி இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே இருக்கிற ஒரு கட்சியாக அது நடைமுறையில் இருக்கிற காரணத்தினால யாரும் அந்த பக்கம் போக மாட்டார்கள். பனையூர் பக்கம் ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட போகாது. அவர் இந்த அரசியல்ல தனிமைப்படுத்தப்படுவார் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரையில அவர் திமுக அணிக்கு வருவதற்கான வரவேற்பு இருக்கிற பட்சத்திலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மனத்தடை இருக்கிறது. நீண்டகால அதிமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையிலே அவர் அதை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. அதனால என்டிஏ கூட்டணிக்கும் அவர் செல்வதற்கும் அவருக்கு மனத்தடை இருக்கிறது. டிடிவி தினகரன் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று சொல்வதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது. நிச்சயமாக இந்த என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவும். எடப்பாடி மீண்டும் அதிகாரத்துக்கு வரமாட்டார். அவரை கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். அந்த தலைமையை வந்து மீண்டும் வந்து சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கணத்திற்காக காத்திருக்கிறார்கள், அந்த சமயத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ வாய்ப்பில்லை. இப்போது இருக்கிற கூட்டணி தான் தொடரும். ஓகே, சுருக்குமா உங்களுக்கு இறுதி பதில் இருக்கா? அதாவது கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது. கற்பனையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் அந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். ரொம்ப சுருக்கமா நீங்க ரொம்ப பெரிய கட்டுரை எழுதுவீங்க. கடந்த தேர்தலில் கருத்து இல்ல, விஜய் வருவதற்கு கண்டேன் சீதை திரு சீமான் கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப அவரை பத்தி பேசல. ரெண்டாவது விஷயம், நீங்க இன்னும் பேசப்படாத ஒரு கட்சி இருக்குது. திருமதி சசிகலாவுடைய அதிமுக பத்தி மறந்துடுறீங்க எல்லாருமே. அவங்க யாரும் கண்டுக்கலைங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப இல்ல ஒரே ஒரு மட்டும்தான் அலைன்ஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். தொடரும், நாளைக்கு தொடரும். நன்றி, வணக்கம்.